செய்தார். திருடர்கள், முரடர்கள் மற்றும் கொலைகாரர்களிடத்தும் அவர் இறைவனைக் கண்டார். 1950ஆம் வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆசிரமத்தில் மாலை சத்சங்கம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கே மின்விளக்கு கிடையாது. ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் கோவிந்தன் என்ற முரடன் கோடரி ஒன்றினால் குருதேவரின் தலையில் மும்முறை தாக்கினான். ஆனால் குறி தவறி சுவற்றிலும் கதவிலும் அவனது கோடரி மோதி சப்தத்தை எழுப்பியது. கோடரியின் மரப்பிடி மட்டுமே குருதேவரின் தலையில் இருந்த டர்பனின் மீது பட்டது. பொதுவாக தலையில் டர்பன் அணியாத குருதேவர் அன்று ஒருவரும் எதிர்பாராத விதத்தில் டர்பனை அணிந்திருந்தார். அந்த முரடனை அனைவரும் பிடித்து கட்டினர். போலீஸ் அழைக்கப்பட்டது. ஆனால் குருதேவர் அவர்களை அமைதிப்படுத்தி, எதற்காக நீங்கள் இந்த வீண் ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? அவனது திட்டப்படி அனைத்தும் நடக்கின்றன. கரானாம் பதையே தியூதம் சலயதாம் அஸ்மி என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. எங்கும் நிறைந்த இறைவன்தான் திருடர், முரடர், கொலைகாரர் போன்றவர்களிடமும் இருக்கிறார். போலீஸ்காரர்கள் வந்த வழியே திரும்பி போகட்டும். இறைவன் அருளால் எனது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இப்போது நேரிடவில்லை. இன்னும் சிறிது காலத்துக்கு இந்த சரீரத்தின் மூலம் உலகுக்கு தொண்டு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது போல் தெரிகிறது. இந்த நிகழ்ச்சி புகட்டும் பாடம் இதுதான் என்று சொல்லி கோவிந்தனின் நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டு அவனுக்கு தனது புத்தகங்களை அளித்து அஷ்டாட்சர மந்திர உபதேசம் செய்து பழம், உடைகள், போர்வையெல்லாம் அவனுக்கு பரிசளித்து அவனது ஊரான சேலத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஆக்ரா வரை அவனது பாதுகாப்புக்காக 2 ஆசிரமவாசிகளையும் அனுப்பி வைத்தார். ஜெயதேவர்தான் எனது